ஐயா சுவாமி நம்ம எல்லா ஆசிரமத்துக்கும் போகும்போதும், எல்லா ஆசிரமத்தோட அந்த கட்டுப்பாட்டுகள், அந்த வேலிகள தாண்டி தான் போயிருக்காரு. அது எந்த மாதிரி வேலிகள தாண்டியிருக்காருன்னு சொல்லுங்க. சாமி போன ஆசிரமங்கள் எல்லாம் வேலி அமைச்சிருந்தாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இவருடைய தோட்டத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு அசூய, ஒரு மாதிரியான ஒரு அருவருப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு தோற்றம் அந்த மாதிரி இருந்ததுனால. அது நிறைய ஆசிரமங்கள்ல அதனாலே அவர் வந்து வெளியே பிக்ஷைக்கு நிற்கிறவங்களோட நின்று தான் ஆகாரம்லாம் வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தார். உள்ள ஆசிரமங்கள் உள்ள நுழையிறது இல்லை. ஆசிரமங்களை யாராவது இவரை இனங்கண்டு இவருடைய தெய்வீகத்தை வந்து இனங்கண்டு பேசுகிறவங்ககிட்ட மட்டும்தான் பேசுவார். அதுவும் ஆசிரமத்துக்கு வெளியே ஏதாவது மரத்தடியில். ரமணாசிரமத்தில் பொறுத்த மட்டும் இரும்பு மரத்தடி கீழே வந்து அவர் பண்டிட் சுந்தரேசையரோட பேசுவார். இந்த மாதிரி ஒரு 4-5 டிவோட்டிஸ் இருந்தாங்க. அந்த அவங்களோட தான் உட்காந்து பேசுவார். தவிர்த்து எல்லாரோடையும் பேச மாட்டார். எல்லாரும் இவர்கிட்ட பேசவும் மாட்டாங்க. இவருடைய தெய்வீகத்தை அறிஞ்ச 1-2 பேர் தான். ஏன்னா இவரை யோகின்னு பேர் வச்சதே வந்து பண்டிட் சுந்தரேசையர் தான். அது வாத்தியார்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவரை. அவர் தான் இவருக்கு பேர் வச்சதே, யோகிங்கிற பேர் வச்சதே. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க தான் ஆசிரமத்தில் வந்து ரொம்ப சொற்பந்தான். அங்குள்ள வேலிகள்னு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேலிகள் இருந்தது. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராமணாலாம் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிடுவாங்க. நான் பிராமின்ஸ்லாம் இன்னொரு பக்கம் உட்காந்து சாப்பிடுவாங்க. நடுவில் திரைகளோ ஏதோ போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் எல்லாமே மறைஞ்சிரும். முதல்ல ரமண மகரிஷி இருக்கும்போது இதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ரமண மகரிஷி சமாதி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் சில இது வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுவும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் சமபந்தியாக தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ரமணாசிரமம் மட்டும் இல்லை, உலகத்தில் இந்தியாவில் உள்ள அத்தனை ஆசிரமங்கள்லேயும் சாமி வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர், தள்ளி வைக்கப்பட்டவர் தான். ஏன்னா அவர் எந்த அனுஷ்டானங்களையும் செய்யாததுனால. எல்லா ஆசிரமங்களுக்கும் சில நேதிகள் இருக்கும், சில சடங்குகள் இருக்கும், சில சம்பிரதாயங்கள் இருக்கும். இங்கே சிவானந்த ஆசிரமம் ரிஷிவழி போனீங்கன்னா அங்கே சாப்பிட்றதுக்கு முந்தைய அத்தனை சடங்குகள் இருக்கும். அதேபோல் இங்கே சொர்க்காசிரமம் போனீங்கன்னா அங்கேயும் அத்தனை சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கும். இவர் எந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஈடுபடாதவர். அதே போல் இங்கே தபோவனத்தில் உட்காந்து சாப்பிடும்போது சில சடங்குகள்லாம் வைப்பாங்க. சாமி சமாதி ஆனதுக்கப்புறம், ஞானந்தகிரி சமாதி ஆனதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஒரு 2 தடவை நாமஞ்சல் எடுத்து தான் சாப்பிடுவாங்க. சாமி பாடணுங்கிறதுக்காக சாப்பாட்டில் எல்லாம் பரிமாறி வச்சாச்சு. அதுக்கு முந்தி சாமி பேரை சொல்லணும்னு சொன்ன உடனே சாமியும் சொன்னார். ஆனால் வித்தியாசமாக சொன்ன உடனே எல்லாருமே ஒரு மாதிரியா ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றது இல்லை சுவாமி. வெளியவே அதுவும் சில சமயங்களில் வந்து ரொம்ப அசிங்கமான இடத்துலலாம் உட்காந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க அங்கே. இந்த மாதிரி நிறைய ஆசிரமங்களை வந்து சாமியை அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க, நிறையா பண்ணியிருக்காங்க. அங்குள்ள வேலிகள் வந்து சாமி என்னன்னு தெரிஞ்சுக்கவும் ஆசைப்பட்டது இல்லை. அதை பற்றி ஒரு நாள் எங்ககிட்ட குறையா சொன்னதும் கிடையாது. இதெல்லாம் வந்து யாரோ பக்தர்கள் அதை நேரடியாக விட்னஸ் பண்ண பக்தர்கள் எங்ககிட்ட சொன்னதை தவிர்த்து சாமி கம்ப்ளைண்ட்டாக யாரை பற்றியும் சொல்லலை. பொதுவாக சொன்னாங்க, இந்த பிச்சைக்காரரை வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னு. ஆனால் இந்த ஆசிரமம் இப்படி பண்ணாங்க, அந்த ஆசிரமம் இப்படி பண்ணாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. யாரை பற்றியும் சாமி குறைவாக சொன்னதில்லை. குற்றம் காண குணமலையை போற்றி, அவ்வளோதான்.